தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வுகள் தொடங்கியுள்ளன. 8,21,057 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். தமிழகம் முழுவதும் 3,316 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்வுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள மாநில அரசு மகளிர் மேல்நிலை மாதிரி பள்ளியில் தேர்வு எழுத தயாராக வந்த மாணவிகள் கடைசி நேர வாசிப்பில் ஈடுபட்டனர். மிகுந்த நம்பிக்கையோடு தேர்வை எழுதுவதாக அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். தேர்வில் காப்பியடித்தல் போன்ற முறைகேடுகளை தடுக்க மாநிலம் முழுவதும் 4,800 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பறக்கும் படையினர் ஆங்காங்கே பள்ளிகளுக்கு சென்று சோதனையில் ஈடுபடுவார்கள். முறைகேடு மற்றும் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் எச்சரித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் தொடங்கி நடைபெறும் +2 தேர்வை 131 மையங்களில் 31,500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதுகிறார்கள். தேர்வு நடைபெறும் பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்வு மையங்களுக்கு மின்தடை ஏற்படாமல் 24 மணி நேரமும் மின்சாரம் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக கூறினார். இதனிடையே நாகப்பட்டினத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் +2 தேர்வு எழுதும் மாணவர்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது எந்தவித பதற்றமும் இன்றி தன்னம்பிக்கையுடன் தேர்வு எழுத வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தார்.